தமிழகத்தில் போதைப்பொருள் சப்ளை செய்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலில் முக்கிய டீலரான அபு, ராகுல் ஆகியோரை சென்னை அண்ணா சாலை போலீசார் டெல்லியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மெத்து போதைப் பொருள் சப்ளை செய்த 7 நைஜீரியர்கள், சூடானை சேர்ந்த ஒருவர் உட்பட 12 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது டெல்லியில் வைத்து போதைப் பொருள் கடத்தலில் சேர்ந்த முக்கிய நபர்கள் இருவரை அண்ணா சாலை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அபு என்பவரையும், அதே போல டெல்லியை சேர்ந்த ராகுல் என்பவரையும் டெல்லியில் வைத்து கைது செய்து அண்ணா சாலை போலீசார் தற்போது அவர்களை சென்னை அழைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரிடமிருந்து 15 கிராம் கொக்கைன், 5 கிராம் மெத்து போதைப் பொருள் மற்றும் 7 கிராம் ஹெராயின் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் முக்கிய டீலரான ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த அபு மூலமாக கடத்தி வரப்பட்ட இந்த போதைப் பொருட்களை ராகுல் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில டெல்லி சென்ற அண்ணா சாலை போலீசார் தற்போது அவர்களை கைது செய்து இருவரையும் விமானம் மூலமாக இன்று காலை சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் அண்ணா சாலை பகுதியில் மெத்தமெட்டபைன் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக பிரவீன், முகமது சுகில் உட்பட முதலில் 6 நபர்களை கைது செய்தார்கள். அதன் பிறகாக அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பெங்களூரில் வைத்து சூடானை சேர்ந்த சமீர் நூருதீன், அதே போல அக்பாக் அரவிந்த்லி, நைஜீரியாவை சேர்ந்த கிறிஸ்டோபர் எட்வின் உள்ளிட்ட மேலும் 6 நபர்கள் என 12 நபர்கள் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில்தான் இவர்கள் மூலமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும், தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்த போதைப் பொருட்களை கடத்தி பெங்களூரில் வைத்தும் டெல்லியில் வைத்தும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இவர்கள் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்ததாகவும் தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இவர்கள் இருவரையும் சென்னை அழைத்து வந்து விசாரணை செய்து மேலும் யாருக்கெல்லாம் தொடர்பு இருப்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரையும் சென்னைக்கு அழைத்திருக்கக்கூடிய பணியில் அண்ணா சாலை தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.